போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உறவொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உறவொன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? அறிவுற்றவர் வாழ்வினில் நீதி இங்கு நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? அறிவுற்றவர் வாழ்வினில் நீதி இங்கு நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர்விளக்கிடும் பாருங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர்விளக்கிடும் பாருங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இறைவன் நம் மீது அளவில்லாத அன்பும் எல்லையில்லாத இரக்கமும் கொண்டவராக இருக்கின்றார். நம்பிக்கையோடு நாம் அவரிடம் மன்றாடி வேண்டுகின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல்களை நிறைவு செய்வார் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்துரைப்பதாக அமைகின்றது. எனவே நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை ஆண்டவரது பாதத்தில் நாம் சமர்ப்பிப்போம். சிறப்பாக அன்னை மரியாவின் பரிந்துரையின் வழியாக இறைவன் நம் அனைவருடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நிறைவு செய்து தமது அருளையும் ஆசிரையும் நமக்கு நிறைவாக தந்திட வேண்டுமென இறை அருளை இந்த திருப்பலியில் நாம் இறைஞ்சி வேண்டுவோம்.
இந்த தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் அனைவரும் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள் குற்றம் குறைகளை ஏற்று மனம் வருந்தி இறைவனின் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் உமது அடியார்களாகிய எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழி நடத்துகிறவர் நீரே எனும் பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: அக்காலத்தில் இஸ்ரேலின் குடும்பங்கள் எல்லாவற்றுக்கும் நான் கடவுளாய் இருப்பேன், அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: வாளுக்கு தப்பி பிழைத்த மக்கள் பாலை நிலத்தில் என் அருளை கண்டடைந்தனர். இஸ்ரேலர் இளைப்பாற விரும்பினர். ஆண்டவர் அவர்களுக்கு தொலையிலிருந்து தோன்றினார். உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன், எனவே பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன். கன்னி பெண்ணாகிய இஸ்ரேலே, உன்னை நான் மீண்டும் கட்டி எழுப்புவேன், நீயும் கட்டி எழுப்பப்படுவாய். மீண்டும் உன் மேளதாளங்களை நீ எடுத்துக்கொள்வாய். மகிழ்ச்சியுற்றோர் போல் நடனம் ஆடிக்கொண்டு நீ வெளியேறுவாய். சமாரியாவின் மலைகள் மேல் திராட்சை தோட்டங்களை நீ மீண்டும் அமைப்பாய். தோட்டக்காரர் பயிரிட்டு விளைச்சலை உண்டு மகிழ்வர். ஏனெனில் ஒரு நாள் வரும், அப்பொழுது எப்ராயிம் மலையில், எழுந்திருங்கள், நாம் சீயோனுக்கு போவோம், நம் கடவுளாகிய ஆண்டவரிடம் செல்வோம் என்று காவலர் அழைப்பு விடுப்பர். ஆண்டவர் தொடர்ந்து கூறுகிறார்: யாக்கோபை முன்னிட்டு மகிழ்ந்து பாடுங்கள், மக்களின தலைவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள், முழக்கம் செய்யுங்கள், புகழ் பாடுங்கள். ஆண்டவர் இஸ்ரேலில் எஞ்சியோராகிய
தம் மக்களை மீட்டருளினார் என்று பறைசாற்றுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை பாடல் பல்லவி. ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன்.
புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தீர் சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லைப் பகுதியில் வாழ்ந்து வந்த கானானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ரேல் குலத்தாருள் காணாமல் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவி அருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நம்பிக்கையில் முதிர்ச்சி அடைந்தவர்களாக. கிறிஸ்து இயேசுவில் பேரன்பு மிகுந்த சகோதரர்களே, 2004ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 16ஆம் தேதி கும்பகோண தீ விபத்தின் போது ஏறக்குறைய 94 குழந்தைகள் மாண்டு போனார்கள். அந்த குழந்தைகள் தீயில் கருகி கொண்டிருந்த பொழுது ஏராளமான நல்லுள்ளம் கொண்டவர்கள் தங்கள் உயிரையும் பாராது காப்பதற்காக அந்த பள்ளிக்குள்ளாக நுழைந்தார்கள். அப்படியாக தாரணிகா என்ற சிறுமியினுடைய சித்தப்பாவும் அங்கு தீயினால் கருகி கொண்டவர்களை காப்பாற்றி கொண்டிருந்தார். இறுதியிலே தனது அண்ணன் மகளான தாரணிகாவையும் காப்பதற்காக அவரை தனது கரங்களில் தூக்கி வருகிறார். அந்த சமயத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்ட அந்த குழந்தை தன் சித்தப்பாவை பார்த்து இப்படியாக சொன்னது, சித்தப்பா, என்னை பற்றி கவலைப்படாதீர்கள், இன்னும் இந்த பள்ளிக்குள்ளாக எனது தோழிகள் பலர் துன்புற்று கொண்டிருக்கிறார்கள், அவர்களை சென்று காப்பாற்றுங்கள் என்று சொல்லியவாறே அந்த குழந்தை இறந்து போனதாம். அன்பார்ந்தவர்களே, சிந்தித்து பாருங்கள். அபாயகரமான சூழலில் இருக்கக்கூடிய அந்த சிறுமி தாரணிகா தனக்காக வேண்டவில்லை, மாறாக தன்னோடு வாழக்கூடிய தனது தோழிகள் துன்புற்று இருக்கிறார்கள், ஆகவே அவர்களை காப்பாற்றுங்கள் என்று தனது சித்தப்பாவிடம் நம்பிக்கையோடு வேண்டல் செய்யக்கூடியவராக இருக்கிறார். இதுதான் முதிர்ச்சி அடைந்த நம்பிக்கையாக அமைகின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் கூட புறவினத்து பெண் ஒருவர், மத்தேயு நற்செய்தியாளரால் இவர் கானானிய பெண் என்றும், மார்க்கு நற்செய்தியாளரால் கிரேக்க சீரிய பெனிசி இனத்தை சார்ந்த ஒரு பெண் என்றும் குறிப்பிடப்படுகிறார். நாம் அறிந்தபடியே யூதர்கள் தங்களது அன்றாட ஜெபத்திலே எங்களை புற இனத்தவராகவோ அடிமையாகவோ பெண்ணாகவோ படைக்காததற்கு நன்றி என்றுதான் நாள்தோறும் இறைவேண்டல் செய்வார்கள். அப்படியானால் அடிப்படையில் பெண்கள் என்பவர்கள் மாண்பிழந்தவர்களாக இருக்கிறார்கள். அதிலும் புறவினத்து பெண்கள் என்றால் கூடுதலாக மாண்பற்றவர்களாக பார்க்கப்பட்டார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இப்படிப்பட்ட சூழலில் இருக்கக்கூடிய இந்த புறவினத்து பெண் இயேசுவிடம் வந்து, நான் மாண்பிழந்திருக்கிறேன், என்னை யாரும் மதிக்காமல் இருக்கிறார்கள், ஆகவே எனக்காக ஏதாவது செய்யுங்கள் என்று இயேசுவிடம் வந்து எதுவும் வேண்டவில்லை. மாறாக தன்னோடு இருக்கக்கூடிய தனது மகள் நோயுற்று இருக்கிறாள், ஆகவே அவரை காக்க வேண்டும் என்று இயேசுவிடம் வந்து இறைவேண்டல் செய்யக்கூடியவராக இருக்கிறார். இதுதான் முதிர்ச்சியடைந்த நம்பிக்கையாக நாம் அறிந்து கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த கானானிய பெண், புறவினத்து பெண்ணுடைய இந்த நம்பிக்கை பயணத்திலே இயேசுவிடம் கேட்ட உடனேயே அவருக்கு முழுவதுமாக கிடைக்கவில்லை. இவரது நம்பிக்கை பயணத்திலே இயேசுவிடம் வருகிறார். இயேசுவிடம் வந்து அவரை முழுவதுமாக கண்டு கொண்டவராக, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று வேண்டுகிறார். இவரது வேண்டுதல் முதலில் கண்டுகொள்ளப்படவில்லை. இரண்டாவதாக சீடர்கள் இயேசுவிடம், நமக்கு பின்பாக கத்தி கொண்டு வருகிறாரே என்றுதான் இந்த பெண்ணை அடையாளப்படுத்துகிறார்கள். இப்பொழுது இயேசு இந்த சீடர்களுக்கு ஒரு மாபெரும் பாடத்தை கற்பிக்க வேண்டும்.
எப்படியான பாடம் என்றால், கானானிய பெண்ணும் புறவினத்து மக்களும் இறைவனுடைய இரக்கத்திற்கு உட்பட்டவர்கள் என்ற இந்த பாடத்தை கற்பிக்க வேண்டும். இந்த பாடத்தை தொழுகை கூடத்திலோ அல்லது எருசலேம் ஆலயத்திலோ கற்றுக் கொடுத்தால் இந்த சீடர்களுக்கு வெறுமனே படிப்பனையாக போய்விடும். ஆகவே இந்த புறவினத்து மக்கள் வாழக்கூடிய இந்த பகுதியிலே இந்த பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நம் ஆண்டவர் விரும்பி இருக்கலாம். ஆகவே தான் தீர் சீதோன் என அழைக்கப்படக்கூடிய புறவினத்து மக்கள் மட்டும் வாழக்கூடிய இந்த பகுதிக்கு சீடர்களை அழைத்து வருகிறார். ஆக யதார்த்தமாக யூதர்களுடைய பார்வை என்பது எப்பொழுதுமே இந்த புறவினத்து மக்களை எதிரிகளாகவும், குறிப்பாக பெண்களை மான் பிளந்தவர்களாகவும் பார்க்கக்கூடிய ஒரு பார்வைதான் இருந்தது. ஆகவே இந்த யூதர்களின் பின்னணி பார்வையிலிருந்தே அவர்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். யூதர்கள் பொதுவாகவே பெண்களை மாண்பற்றவர்களாக பார்த்தார்கள். ஆகவே இறைவனுடைய இத்திட்டம் என்பது பொதுவாக யூதர்கள் எப்படி புரிந்து கொண்டிருந்தார்கள் என்றால், இறைவன் யூதர்களுக்காக வந்தவர், இறைவன் இஸ்ரேல் மக்களுக்காக வந்தவர் என்ற இந்த மரபு சார்ந்த சிந்தனையை உடைக்க வேண்டும். ஆகவே தான் யூதர்கள் பார்வையிலிருந்து ஒரு வினாவை இந்த பெண் முன்பாக வீசுகிறார். அதாவது, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்று கூறுகிறார். இந்த கேள்விதான் இப்பொழுது புதிய பரிணாமத்தை நோக்கி அழைத்து செல்லுகிறது. உடனே அந்த பெண் இயேசுவை பார்த்து, ஆமையா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்கிறார். திருத்தந்தை பிரான்சிஸ் அடிக்கடி குறிப்பிடுவார், கடவுள் நம்மை ஆச்சரியப்படுத்துகிறார் என்று. நிச்சயமாக இந்த கானானிய பெண்ணுடைய பதிலும் கூட சுற்றியிருந்த சீடர்களை மட்டுமல்ல, இயேசுவையும் ஆச்சரியப்படுத்தி இருக்க வேண்டும். அதனால் தான் இயேசு குறிப்பிடுகிறார், அம்மா உமது நம்பிக்கை பெரிது என்று. இதே மத்தேயு நற்செய்தியிலே 3 இடங்களிலே பார்ப்போம். இயேசு சீடர்களை பார்த்து குறிப்பிடுவார், நம்பிக்கை குன்றியவர்களே என்று. திருத்தூதர் பேதுருவை பார்த்து குறிப்பிடுவார், நம்பிக்கை குன்றியவனே என்று. இதே மத்தேயு நற்செய்தியாளர் தான் குறிப்பிடுகிறார், இந்த புறவினத்து பெண்ணுடைய நம்பிக்கையை பார்த்து ஆண்டவர் குறிப்பிடுவதாக, அம்மா உமது நம்பிக்கை பெரிது என்று. இதன் வழியாக சீடர்களுக்கு இயேசு மாபெரும் பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். இறைவனுடைய வருகை என்பது யூதர்களுக்கானது மட்டுமல்ல, இந்த உலகில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்குமானது என்ற மாபெரும் பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாள் நமக்கு விடுக்கக்கூடிய அழைப்பாக நாம் பார்ப்பது, நமது நம்பிக்கை பயணத்திலே நாம் பலவிதமான தேவைகளை கொண்டவர்களாக இருக்கலாம். உடனடியாக நமது தேவையானது ஒருவேளை நமக்கு கொடுக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் நாம் இந்த கானானிய பெண்ணை போல தொடர்ந்து நமது வேண்டலில் நிலைத்து நிற்க வேண்டும் என்ற முதல் பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். இரண்டாவதாக, எப்பொழுதுமே பிறரது நம்பிக்கையை நாம் அறிவுபூர்வமாக மட்டும் சிந்திக்காமல் உணர்வு பூர்வமாக சிந்திக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். ஒவ்வொருவருமே ஒரு விதமான நம்பிக்கையை கொண்டவர்களாக இருப்பார்கள். வெறுமனே இவர்களது நம்பிக்கை இப்படியாக இழிவாக இருக்கிறதே என்று பிறரது நம்பிக்கையை நாம் கேலிக்குள்ளாக, நகைப்புக்குள்ளாக்காமல் நாம் பிறரது நம்பிக்கையும் நாம் மதிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்ற பாடத்தை இதன் வழியாக கற்றுக்கொள்கிறோம். ஆகவே இந்த கானானிய பெண்ணை போல நாமும் முழுமையான நம்பிக்கை கொண்டவர்களாக தொடர்ந்து பயணிப்போம். இறைவன் எந்நாளும் வாழ்த்த பெறுவாராக. என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் என் தந்தை நிச்சயம் உங்களுக்கு அருள்வார் என்று நம் ஆண்டவர் இயேசு வாக்களித்திருக்கின்றார். கானானிய பெண்ணின் நம்பிக்கையை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் கேட்பது நிச்சயம் நமக்கு அருளப்படும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு நம்முடைய வேண்டுதல்களை நம்பிக்கையோடு இறைவனிடம் சமர்ப்பிப்போம். திரு அவையின் மெய்ப்பினை எம் இறைவா, மறையுடலாம் திரு அவையின் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கு உழைக்க அழைக்கப்பட்டுள்ள திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் தங்கள் சொல்லிலும் செயலிலும் திருமகனை ஒத்திருந்து மந்தைகளின் நறுமணம் அறிந்த ஆயர்களாக அன்பின் வழியில் அவர்களை வழிநடத்த இறை அருள் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வழிநடத்தும் வேந்தனே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் ஆட்சியாளர்கள், அரசு அதிகாரிகள் அனைவரும் தன்னலம் தவிர்த்து பிறர் நலம் பேணும் சேவையில் தங்களை கரைத்து நாட்டின் நலன் கருதி நலத்திட்டங்களை வரையறைப்படுத்தும் நல்ல தலைவர்களாக வலம் வர அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒற்றுமையின் ஊற்றே எம் இறைவா, ஆங்காங்கே வாழும் அநீதி ஆளுகைகள், வளர்ந்து வரும் வன்முறைகள், ஜாதி மத இனத்தின் பெயரால் தொடுக்கப்படும் போர்கள் யாவும் நீர் அருளும் ஆசீரில் அமைதி கண்டிடவும்,
மக்கள் அனைவரும் மனித நேயம் கொண்ட ஒற்றுமையின் சமூகமாக உருமாற வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலன்களின் நாயகனே இறைவா, எம் பங்கிலுள்ள குடும்பங்கள் அனைத்தும் அன்பிலும் அமைதியிலும் ஒற்றுமையிலும் நிறைந்து உமது வார்த்தையால் புதுவாழ்வு கண்டிடவும், சொல்லிலும் செயலிலும் இயேசுவின் மனநிலையை கொண்டு வாழவும் அருள் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தியாகத்தின் சுடரே இறைவா, இறை பலியில் பங்கேற்று இறை ஆசீர் பெற்று செல்ல வந்திருக்கும் அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். நாங்கள் அனைவரும் உலகப் போக்கிலான வாழ்வில் எங்களை இழந்து விடாமல் எல்லா சூழலிலும் இறை விருப்பம் நாடிய அன்னை மரியின் வழி நடந்து இறை வார்த்தை காட்டும் வழியில் எம் பயணத்தை தொடர்ந்துவிட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின் இறை பற்றுள்ள மன்றாட்டுக்களுக்கு கனிவோடு செவிசாய்த்தருளும். பதிவிறக்கத்தின் காரணரான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும் கேள்விகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. கோயில்கள் பாடும் கேள்விகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். அகிலம் என்னும் ஆலயம், நானும் அதிலும் ஆகமம். அகிலமென்னும் ஆலயம், நாடும் பகிலோராகமம். உள்ளம் எந்தன் உள்ளம், அது என்னாலும் உன்னில்லமே. உள்ளம் எந்தன் உள்ளம், அது என்னாலும் உன் இல்லமே. படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும் கேள்விகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, இந்த காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருள உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோ. இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு
நீதியும் நீதியும் மாறவே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையால்தான். நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சிமையை மிகுதிப்படுத்தாதெனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் இணைந்து உமது மாட்சிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் தூயவரே, போற்றி புகழ்ந்திடுவோம். அவர் மகிமையும் மகத்துவமும் உலகில் பரவிட புகழ்ந்திடுவோம். தூயவர் தூயவரே, போற்றி புகழ்ந்திடுவோம். உமது மேலாம் ஆட்சிமையா வானமும் மையமும் நிறைந்துள்ளன. ஆண்டவர் பெயரால் வருபவரே, ஆசிரென்றும் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. இறைவனை புகழ்ந்திட இது நல்ல நேரம். தூயவர் தூயவரே, போற்றி புகழ்ந்திடுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர்.
எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும்
இறைவனின் திருச்செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே எங்களுக்கு அமைதி தந்தருளும். எங்களுக்கு அமைதி தந்தருளும். எங்களுக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியதும் எனது ஆன்மா நலமடையும். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. இறைவன் தரும் விருந்திது அதை உண்ண தடை என்ன? உறைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன? இறைவன் தரும் விருந்திது அதை உண்ண தடை என்ன? உறைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன? உள்ள கதவு திறந்தது அதனுள்ளே வாழுவார். உவகை என்னும் ஒளி கொணர்ந்து என்னை ஆளுவார். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. வானம் பொழிய பூமி விளை வளமும் பொங்குமே. வளமே வரும் ஒளியால் சோலை மலரும் எங்குமே. வானம் பொழிய பூமி விளையும் வளமும் பொங்குமே. வளமே வரும் ஒளியால் சோலை மலரும் எங்குமே. எந்த உணவாய் நீ வந்தால் இன்பம் தங்குமே. உந்தன் அருளை விதைத்தால் இந்த உலகம் உய்யுமே. செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, விண்ணக கொடைகளால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவோடு காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும் செங்கதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும் எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம்.